ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்தி கிரிக்கெட். இந்தியா பங்களாதேஷ் 2 டெஸ்ட் போட்டியில் விளையாட இருக்கிறது. இதில் பல நட்சத்திர வீரர்கள் கலந்து கொள்வாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது. இனி இந்திய டெஸ்ட் அணியில் இந்த ஒரு 5 வீரர்களுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்க அணியில் இருந்து முழுவதுமாக ஓரங்கட்டப்பட்டு விட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் தான் அனைவரையும் அதிர்ச்சி அடை செய்து இருக்கிறது. இந்திய அணி பங்களாதேஷுக்கு எதிராக 2 டெஸ்ட் போட்டியில் விளையாடுவதற்கு முன்பாக லோக்கல் டோர்னமெண்ட்டில் இந்திய அணியில் சேர்க்கப்பட்டு இருக்கும் அனைத்து வீரர்களும் விளையாடணும் அப்படின்னு பிசிசிஐ தெரிவித்தும் இருந்தது. அதன்படி செப்டம்பர் 5ஆம் தேதி நடக்க இருக்கிற துலீப் டிராபில் அனைத்து நட்சத்திர வீரர்களும் பங்கு பெறாங்க. இதில் ரோஹித் சர்மா, விராட் கோலியும் கலந்து கொள்ள வேண்டும் என கௌதம் கம்பீர் தெரிவித்தும் இருந்தார். கடைசி நேரத்தில் பிசிசிஐ அவங்க 2 பேருக்கும் இந்த தொடரில் இருந்து விலக்கு கொடுத்திருக்காங்க. இதன் காரணமாக ருத்ராஜ் கேக்வாட், ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர் போன்ற நட்சத்திர வீரர்களும் இந்த டோர்னமெண்ட்டில் கலந்து கொள்கிறாங்க. ஸ்ரேயஸ் ஐயர், ருத்ராஜ் கேக்வாட், சுப்மன் கில், அபிமன்யு இவங்க தலைமையில் 4 அணிகள் இந்த டோர்னமெண்ட்டில் கலந்து கொள்ள இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு 5 வீரர்களை இந்த லோக்கல் டோர்னமெண்ட்டில் கூட பிசிசிஐ தேர்வு செய்யவே இல்லை. அதற்கு காரணம் இந்த 5 வீரர்கள் இனி இந்திய அணியில் விளையாடவே முடியாது அப்படிங்கிறதுனால தான் லோக்கல் டோர்னமெண்ட்டில் கூட இந்த 5 வீரர்களை டெஸ்ட்டில் சேர்க்கவே இல்லை. அது யாராருன்னு தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல 2015 இந்திய அணிக்கு உள்ளே வந்து தற்போது வரைக்கும் சரியான வாய்ப்பு கிடைக்கப்படாமல், கிடைச்ச வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் தொடர்ந்து பேட்டிங்கில் சொதப்பி வரும் சஞ்சு சாம்சன் இந்த லோக்கல் டோர்னமெண்ட்லையும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படலை. இலங்கைக்கு எதிரான T20 தொடரில் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் டெக்கோட் ஆகி அதிர்ச்சி கொடுத்தாரு. இது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அளவு அதிருப்தியை தான் ஏற்படுத்தி இருந்தது. அதே போல 2வது வீரராக தமிழகத்தில் இருந்து தற்போது வரைக்கும் IPL மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வரும் நடராஜன், இவருக்கும் பார்த்தீங்கன்னா 2021 தான் இந்திய அணியில் 3 ஃபார்மெட்லையும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. நல்ல சிறப்பாகவும் பந்து வீசி இருந்தார். அதற்கு பிறகு காயம் காரணமாக அணியில் இருந்து விலகினார். தற்போது வரைக்கும் அவருக்கு அணியில் இடம் கிடைக்கவே இல்லை. இவருக்கு இதுக்கு அப்புறமும் இடம் கிடைக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விதான். 3வது யுவந்திர சகல், இவர் 2020, 21, 22 காலகட்டத்தில் இந்திய அணியில் மிக சிறந்த ஒரு ஸ்பின்னர் பவுலராக இருந்து வந்தார். ஆனால் தற்போது இந்திய அணியிலிருந்து முழுவதுமாக ஓரம் கட்டப்பட்டு விட்டார். துலீப் டிராபிலையும் இவருடைய பெயர் சேர்க்கப்படலை. 4வது வீரர் வெங்கடேஷ் ஐயர், இவர் கடைசியாக விளையாண்ட IPL இறுதிப் போட்டி வரைக்கும் மிக சிறப்பான ஒரு பேட்டிங்கை வெளிப்படுத்தி இருந்தார். லோக்கல் டோர்னமெண்ட்லையும் சிறப்பாக விளையாண்டு கொண்டு இருந்தார். இந்திய அணியில் இடம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவருக்கு தற்போது துலீப் டிராபிலையும் இடம் கொடுக்கப்படலை. அதே போல் தோனிக்கு அடுத்தது ஃபினிஷிங்காக தன்னுடைய பேட்டிங் திறமையை நிரூபித்து ரசிகர்கள் மத்தியில் ஒரு இடத்தை பிடித்து இருந்தவர் தான் ரிங்கு சிங். இவருக்கு தற்போது பங்களாதேஷ்க்கு எதிரான டெஸ்ட் போட்டியிலையும் வாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் துலீப் டிராபியில் கூட ரிங்கு சிங்கை அணியில் சேர்க்கலை பிசிசிஐ. இதனால் அவர் இதுக்கப்புறம் டெஸ்ட் போட்டியில் களம் இறங்குவது மிகப்பெரிய அளவில் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த 5 வீரர்களுடைய எதிர்காலம் தற்போது முடிவுக்கு வந்தும் இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.